ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப் இது எல்லாமே நம்முடைய விழித்திரையை கிழித்தெறியும் அளவிற்கு நமக்கு கண் குறைபாட்டை ஏற்படுத்துகிறது. இதனால் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பார்வை கோளாறுகளால் பாதிக்கப்படுறாங்க. இதனால் நாளடைவில் அவங்க கண்ணாடி போட வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது. அந்த மாதிரி கண் பார்வையை சரி செய்யறதுக்கு கண்ணாடி ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது. இந்த கண் பார்வையை சரி செய்யறதுக்கு இயற்கையான முறையில் நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 30 நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண் குறைபாட்டை, அதாவது கிட்ட பார்வை, தூர பார்வை, இல்லை வயதாக வயதாக ஏற்படக்கூடிய அந்த வெள்ளெடுத்து குறைபாடு, இது எல்லாத்தையுமே சரி செய்யும். இன்னைக்கு நான் 2 விதமான டிப்ஸ் சொல்கிறேன். இந்த 2 விதமான டிப்ஸும் நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஒரு நாள் கூட விடாமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு 15 நாளில் நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு பண்ணும்போது நிரந்தரமான ஒரு மாற்றமும் தெரியும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய மருந்து ஒன்று பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று பார்க்கலாம். அதற்கு நான் முதல்ல கடுக்காய் எடுத்திருக்கேன். கடுக்காய் 2 விதமான கடுக்காய் இருக்குது. பிஞ்சி கடுக்காய், அதுக்கப்புறம் பெரிய கடுக்காய் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கடுக்காய் கிடைச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்திங்க. ரெண்டுமே சம பங்கில் எடுத்துக்கங்க. பொதுவாகவே கடுக்காய் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். எனக்கு அந்த பெரிய கடுக்காய் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதனால இதை மட்டும் நான் பயன்படுத்தியிருக்கேன். கடுக்காய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். முதல்ல அந்த உரலில் ஒரு தடவை இந்த மாதிரி தட்டிட்டு அது மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் பயன்படுத்திக்கங்க. உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு நமக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்ல நைஸான பவுடராக அரைச்சிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு அரைச்சிட்டு சலிச்சிட்டு எடுத்துக்கங்க. நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு கடுக்காய் பவுடராக கிடைச்சதுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிஞ்சி கடுக்காய், அந்த பெரிய கடுக்காய் ரெண்டுமே சம பங்கு எடுத்து இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இதை ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டில் இல்லைனா சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே நெல்லி முள்ளி, இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதிலிருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது கடுக்காய் ஒரு 3 ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா நெல்லி முள்ளி ஒரு 3 ஸ்பூன், ரெண்டுமே சம பங்கு எடுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ அளவுகள், இப்போ நீங்கள் ஒரு 1/4 கிலோக்கு ரெடி பண்ணாலும் இது 1/4 கிலோ அது 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம். எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்தலாம். இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இது தினமுமே அட்லீஸ்ட் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், அதாவது 2.5 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 2.5 கிராம். அப்போ அன்றைய முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிராம் எடுத்த அளவு கிடைச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுக்கிறேன் அப்படின்னா கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தேனில் கலந்து சாப்பிட விருப்பம் இல்லைன்னா வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு சாப்பிட்லாம். இதை இப்போ எப்போ சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல இதை நீங்கள் 1 ஸ்பூன் அப்படியே சாப்பிட்டுட்டு வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீர் இல்லைனா நார்மல் பச்சை தண்ணீர் குடிக்கலாம். அதே மாதிரி நைட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் இதே மாதிரி சாப்பிட்லாம். இது கொஞ்சம் துவர்ப்பு புளிப்பு சுவை கலந்ததாக தான் இருக்கும். தேனோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த சுவை உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, நல்லாவே இருக்கும். இதே மாதிரி கரெக்டாக ஒரு 30 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு பாருங்கள். முதல் 15 நாளில் நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இது நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்ணாடி நீங்கள் போட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணாடி அவுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இதை நீங்கள் பயன்படுத்தி முடித்த பிறகு ஒரு 15 நாளைக்கு அப்புறம் நீங்கள் கண்ணாடியை கழட்டிட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்வை தெளிவு உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்தில் கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கை கண்ட பலனை இது கொடுக்கும். பொதுவாகவே நீண்ட நேரம் கம்ப்யூட்டர், மொபைல் இந்த மாதிரி பார்க்கும்போது கண்ணில் ஈரப்பதம் குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அந்த கிட்ட பார்வை, தூர பார்வை, வெள்ளெழுத்து குறைபாடு இந்த மாதிரி எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன எக்ஸசைஸும் நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணலாம். பொதுவாகவே கம்ப்யூட்டர், மொபைல் இந்த மாதிரி நீண்ட நேரம் பார்க்கும்போது கண்ணுக்கும் வலி ஆரம்பிக்கும், தலைவலி வர ஆரம்பிக்கும், டென்ஷனும் வரும், மன அழுத்தம் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி நம்ம புருவத்தில் நம்மளுடைய அந்த நெற்றி பொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து 2 விரல் ஆள்காட்டி விரல் இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புருவத்தில் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்த மாதிரி 2 பக்கமுமே அப்படியே ஒரு அசைவை கொடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு அழுத்தம் கொடுத்த மாதிரி அந்த விரலை தள்ளிக்கிட்டே வாங்க. தள்ளிக்கிட்டே அந்த இடம் ஒரு எலும்பு ஒன்று வரும் பாருங்கள், அந்த முடிவு ஒரு பள்ளம் வரும். அந்த எலும்புக்கு கீழே ஒரு சின்ன பள்ளம் ஒன்று வரும். அந்த ஐப்ரோ முடியுது இல்லையா, அந்த புருவம் முடியுது இல்லையா, அங்கே அந்த இடத்துல ஒரு 10 தடவை அந்த விரலை வச்சு ஒரு சின்ன அழுத்தம், ரொம்ப அழுத்தக்கூடாது, ஒரு சின்ன அழுத்தம்.
ஒரு 10 தடவை, அதாவது கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை அந்த விரலை வச்சு அந்த இடம் அழுத்தம் கொடுங்க. அதே மாதிரி ஒரு 5 முறை செய்யுங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண் குறைபாடு மிக வேகமாக சரியாகிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த அடுத்த நிமிஷமே அந்த கண் வலிலாம் சில பேருக்கு இருக்கும் பாருங்கள், அந்த கண் வலி சரியாகும், தலைவலி சரியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் வந்து குறையும், மன அழுத்தம் குறையும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரெண்டுமே ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.